எல்லோருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே ஹபீபி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பார்க்காதவர்கள் உடனே போய் பாருங்கன்றத மட்டும் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஆ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படம் நான் பார்த்து முடிச்ச பிறகு வந்து என்ன எழுதணும், என்ன பேசணும்னு நெனச்சேனோ, நான் எல்லாத்தையுமே ஒரு மாரி கொட்டி என்னோட முகநூல் பதிவுல எழுதிட்டேன். அத மீறி இங்க என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நிஜமாலுமே. ஆனா அதுக்கப்புறம் அத மீறியும் பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. கூறியது கூறலாக இருந்தாலும், ஒருவேள அத படிச்சவங்க, பரவாயில்ல நீங்க கேட்டு தான் ஆகணும். இங்க தோழர் மஞ்சுளா வந்திருக்காங்க. அவங்கள நீங்க அந்த படத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு அ தோழர் மீரா வந்து, அவர் நினைத்த அவருடைய கருத்துக்களை எல்லாம், அரசியல் கருத்துக்களை எல்லாமே வந்து பெண்கள் கதாபாத்திரங்கள் வழியாக இந்த படத்துல பேசியிருக்கார். அதுல ஒரு ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வந்து கதையோட போக்குல அது பாட்டுக்கு வரும். அவங்க வந்து பேசுவாங்க. மிக முக்கியமான ஒரு அரசியல வந்து பேசுவாங்க. அதே மாதிரி பர்வீன் அப்படின்ற அந்த கதாபாத்திரமும் வந்து அவங்களோட அரசியல வந்து அவங்க பேசுவாங்க. ஆனா என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு எந்த வகையான ஒரு பிரச்சார நெடியும் இல்லாமல், ஒரு கலைத்தன்மையோட, ஒரு அழகியலோட, ஒரு திரைப்படத்திற்கு தேவையான அந்த காட்சி அழகோட அந்த அ எல்லா காட்சிகளுமே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நமக்கு நெறைய படங்கள் பார்க்குறோம். அ கலைத்தன்மையுடைய படங்கள் பார்க்குறோம். அது வந்து வெறும் கலை மட்டும் இருக்கும். அதுல நம்ம எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். அரசியல் படங்கள் இருக்கும். அதில கிட்டத்தட்ட வெற்று முழக்கங்களாகவும் சில படங்கள் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். 2ம் சேர்ந்த கலவையா வர திரைப்படங்கள்ன்றது ரொம்ப அரிது. அப்படியான ஒரு மிகச்சரியான அழகியலும், கலைத்தன்மையும், அரசியலும் இணைந்த ஒரு கலவையாக வந்திருக்கிற படம் தான் ஹபீபி. இதுல வந்து அவங்கவங்களுக்கு தேவையானத எடுத்துக்கலாம். அப்படியான ஒரு படம் இது. நான் இதே மேடையில, இதே அரங்கத்தில நான் பல தடவ பேசியிருக்கேன். பல தடவ சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. ஆனா இந்த படத்துக்காக பேசும்பொழுது நான் இத சொல்லிட்டு தான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இஸ்லாமிய வாழ்வியல் அப்படின்றது நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்க ஒண்ணு. என்னுடைய ஒரு பகுதி உறவினர்கள் இஸ்லாமியர்கள். என்னுடைய தந்தை இஸ்லாமியர் குடும்பத்தில் பிறந்தவர். அதனால நான் என்னுடைய உறவினர்கள் இப்பவும் அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு போவோம், வருவோம். அந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான, நான் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு வாழ்க்கை. அத வந்து நான் இன்னைக்கு இவ்ளோ நான் கிட்டத்தட்ட தமிழ் சினிமால வர முக்கியமான படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அந்த வாழ்க்கைய நான் தமிழ் சினிமால பார்க்கவே இல்ல. ஹபீபி தான் முதல் முறையாக அந்த வாழ்க்கைய எனக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படி காட்டுச்சு. எனக்கு அதுதான் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம நெறைய படங்கள் பார்க்குறோம். ஆ ஹிந்தி படங்கள் கூட பார்க்குறோம். மலையாள படங்கள் பார்க்குறோம். மலையாள படங்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல நிகழ்றது அப்படியே படமா வருது. ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல நடக்கிறது அப்படியே படமா வருது. "ஆதாம் என்ற மகன்" அப்புட்ன்னு ஒரு படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு படமெல்லாம் தமிழ்ல சாத்தியமா? அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான ஒரு படம். அப்படிலாம் படங்கள் பார்த்து நமக்கு ஒரு பல்லாண்டு கால ஏக்கம் இது. இப்படியான படங்கள் எதுவும் தமிழ்ல வராதா? அப்படின்றது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச அ ஒரு பாப்புலேஷன்ல நெறைய சதவிகிதம் இருக்கிற மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட இருட்டடிப்பு செஞ்ச மாதிரி தான் தமிழ் சினிமா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு வந்து மத்தவங்களுக்கு தெரியல. அத எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல நிச்சயமாக இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் இறங்குனாரு, அவருக்கு தெரியாது. நிச்சயமாக தெரியாது. ஒரு இஸ்லாமியரால மட்டும் தான் இப்படியான திரைப்படங்கள எடுக்க முடியும். அம் அப்படி வந்து ஒரு ரத்தமும், சதையுமா நம்ம கண்ணு முன்னாடி அந்த கதை மாந்தர்கள் வந்து உலவும்போது, அது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த திரைப்படம் பார்க்கும்போது. நான் நெறைய காட்சிகள்ல வந்து எனக்கு கண்ணீர வந்து அடக்கவே முடியல. அப்படிதான் இருந்தது நெறைய காட்சிகள். ஆரம்பத்திலருந்து கடைசி வரைக்கும், முடியிற வரைக்கும் நெறைய காட்சிகள் அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளவு நெகிழ்ந்து போனேன். ஆ நான் ஏற்கனவே தோழர் மீரா கதிரவன் கூட பேசும்போது, இந்த கப்பலுக்கு போன மச்சான் பாட்ட பத்தி பேசுவோம் அடிக்கடி. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பாட்டு. என்னோட சின்ன வயசுல என்னுடைய அப்பா வழி சொந்தங்களோட வீட்டுகளுக்கு போகும்போது, அங்க எல்லாம் கல்ஃப்ல இருப்பாங்க கணவன்மார்கள்லாம். என்னுடைய அக்காக்கள்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள நெனச்சு ஃபோட்டோவ பார்த்து அழுவாங்க. அ அது அது ரொம்ப அந்த காட்சிகள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். வீட்ல எப்படி நாகூர் கலிஃபா பாடல்கள் ஒலிக்குமோ, அதுக்கு நடுவுல கப்பலுக்கு போன மச்சான் பாடலும் ஒலிக்கும். அந்த பாட்ட கேட்டு கண்ணீர் விடாத என்னுடைய அக்காமார்களே கிடையாது. அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு அவங்கள எல்லாமே நான் நெனச்சுக்கிட்டேன் அந்த படம் பார்க்கும்பொழுது. அந்த பாடல் குறிப்பா,
அதில ரொம்ப ரொம்ப கவித்துவமான வரிகள் உள்ள ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் கேட்கும்போது எல்லாமே எனக்கு தோணும். இது ஒரு திரைப்பட காட்சியா வர வேண்டிய பாட்டு. அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்தே நெனப்பேன். அத ரொம்ப பிரமாதமா ஒரு பொருத்தமான இடத்துல மீரா வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அந்த பாட்ட பயன்படுத்தின விதமே எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு பார்க்கும்போது. அந்த பாட்டோட அந்த முதல் ப்ரெலூட் வரும் இல்லையா? அந்த முதல் இசை தொடங்கும்போதே, ஆ எனக்கு அப்படியே கண்ல தண்ணி கட்டிடுச்சு அப்படியே. அப்படி ஒரு காட்சி அது. அந்த பாட்டு தொடங்கும் அந்த இடத்துல வந்து பின்னாடி இந்த ஆ கலை இயக்குனர பத்தி நான் சொல்லியே ஆகணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதுல ஒரு பெரிய ஒரு 40 ஆண்டு காலகட்டம் வருது. 80கள்ல எப்படி என்ன பொருள்கள் இருக்குமோ நம்ம வீட்ல, அந்த ரேடியோ எப்படி இருக்குமோ, எப்படி திரைச்சீலை இருக்குமோ, எப்படி பாய் இருக்குமோ, அப்படியே இருக்கு. அவ்வளவு நுணுக்கமாக வந்து வேலை பார்த்துருக்காங்க அதுல. இந்த கப்பலுக்கு போன மச்சான் பாட்டு தொடங்கும்போது, பின்னாடி ஒரு 2 பெரிய ஜாடி இருக்கும். சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வெள்ளையும், ஒரு சாண்டல் கலரும் கலந்த மாரி ஒரு ஜாடி 2 ஜாடி இருக்கும். இப்படி பின்னாடி அ அந்த காட்சியில தெரியிற ஒரு ஒரு பொருள் கூட அவ்வளவு நுணுக்கமாக அந்த காலகட்டத்த பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு அ கலை இயக்கம். நான் வந்து அவர் அவர் கலை இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும், பாராட்டும், வாழ்த்தும் சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். அ அத நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே, அந்த காலகட்டத்த வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துரலாம். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து இசை. இசைன்றது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ரொம்ப பிரமாதமான பாடல்கள். கேட்கும்போது அந்த அந்த கல்யாண பாட்டெல்லாம் கேட்கும்போதெல்லாம் அந்த அந்த சூஃபி மியூசிக் உள்ளவே நம்ம போற மாரி அப்படி ஒரு இசை. அப்புறம் மகேஷ் முத்துசாமியோட ஒளிப்பதிவு. நீங்க வந்து முக்கியமான ஒரு இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள வந்து நீங்க ரொம்ப சரியாக இனம் கண்டு அவங்கள உள்ள இழுத்துட்டாலே படத்தோட பாதி வெற்றி. அதுல வந்து மீரா வந்து மகேஷ் முத்துசாமி மாரி ஒருத்தர வந்து ஒளிப்பதிவுக்காக அழைச்சிட்டு வந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒவ்வொரு காட்சியுமே அது இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எ எ அந்த அப்படியே நம்ம அங்க இருக்கிற மாதிரியான ஒரு இத வந்து கொண்டு வந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாரி இங்க கஸ்தூரி ராஜா சார் வந்திருக்காங்க. படம் தொடங்கும்போது நான் அந்த பேர் பார்த்தேன். அறிமுகம் கஸ்தூரி ராஜா அப்படின்னு அந்த பேர நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டே இருக்கேன். அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகம்னு போட்டுருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ஒரு நடிகராக அறிமுகமாகிறார். ஆனா, எனக்கு படம் முடியும்போது கஸ்தூரி ராஜாவ தெரியல. அங்க யூசுப் பாய் தான் இருந்தாரு. சுத்தமா தெரியல எனக்கு. எனக்கு என்னால நம்பவே முடியல. அவர் வந்து இவ்ளோ ஒரு பிரமாதமான நடிகரா இவ்ளோ நாள் ஏன் சார் இத உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நெறைய சீன்ல முக்கியமா அந்த ஒரு காட்சியிலலாம் வந்து இந்த தறி நெஞ்சுட்டு இருப்பாங்க 2 பேரும். பாட்டு பின்னாடி ஒலிச்சிட்டு இருக்கும். அ புதுமண தம்பதிகள் அவங்க ஏதோ பாட்டு மூலமாவே பேசிப்பாங்க அந்த சீன்ல. இவரு ஒரு பைய எடுத்துட்டு இப்படி உள்ள வருவாரு. கோவம் வரும் அவருக்கு வந்தோனே. இ வேலை ஒழுங்கா நடந்தா தானேன்னு திட்டுவாரு. அப்ப அந்த கைலி கட்டியிருக்க விதம், அந்த நடக்கிறது ஒரு மாரி கால அகட்டி, அகட்டி எனக்கெல்லாம் நான் அப்படியே வந்து எங்க குடும்பங்கள்ல பார்க்குற அதே காட்சிய பார்க்குற மாரி இருந்துச்சு. அந்த நடை, அப்புறம் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அந்த வயதுல எப்படி இருக்கணுமோ அப்படி. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த வயது மூப்பு வரும்பொழுது, அவருடைய நடிப்பும், அந்த முகமும், உடல் மொழியுமே வந்து மாறுது. நான் ரொம்ப கலங்கி போனது வந்து, அந்த 300 போதும் என் புள்ளைய அடிக்காதீங்க அப்படின்ட்டு வருவாரு. அது தாங்கவே முடியல அந்த காட்சியில. அப்புறம் அந்த காட்சியில ஆ கதாநாயகர் பேசுற அந்த வசனம் இருக்கும் இல்லையா? நான் திருடத்தான் போனேன். இது ஒரு ஒரு ஒரே 3 வார்த்தை தான். நான் திருடத்தான் போனேன். அத டெலிவர் பண்ற அந்த குரல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு அபஸ்வரத்துல ஒரு என்ன சொல்றது? அப்படி கதறி குரல் வெடிச்சு அப்படி வரும். நான் திருடத்தான் போனேன். அது நார்மலான ஒரு வாய்ஸ்ல இருக்காது. அது அவர் டப்பிங்கா அவரு பேசினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த குரல் என்ன அப்படி ரொம்ப ரொம்ப படுத்திடுச்சு. அப்படிதான் ஒருத்தன் வந்து பேச முடியும். அது பேசுறது இல்ல. அது ஒரு ஒரு அபய குரல் அது. அந்த அபய குரல் வந்து அவ்வளவு அவ்வளவு அழகாக வந்து அழகுன்னு சொல்லலாமான்னு தெரியல இந்த இடத்துல. அவ்வளவு அற்புதமா வெளிப்பட்டுச்சு. எல்லார்ட்டயும் அப்படி ஒரு அழகான நடிப்ப வந்து எப்படி அவரு வாங்குனாருன்னு தெரியல. இன்னைக்கு கூட யாரோ எழுதியிருந்தாங்க முகநூல்ல. சார்பட்டா பரம்பரைக்கு பிறகு எல்லா கேரக்டரும் மனசுல நிக்கிற ஒரு படம் இதுதான் அப்படின்னு. அது உண்மை. யார எதுனாங்கன்னு நான் மறந்துட்டேன். ஒரு சின்ன சின்ன அந்த அந்த ஃப்ரெண்டா வராரு இல்லையா? அ இவரோட யூசுப் பாயோட நண்பனாக அவங்களுடைய மனைவி. அவங்க ஒரு சீன்ல 2 சீன்ல தான் வராங்க. ஆனா அவங்க கூட நமக்கு மனசுல நிக்கிறாங்க. அதே மாரி எல்லாருமே யாரையுமே நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஷாகுல் ஹமீது அவர்களுடைய நடிப்ப பார்த்து. எனக்கு ரொம்ப எனக்கு அவர நம்ம சன் டிவில இருக்கும்போதுலேருந்து ஷாகுல் ஹமீது தெரியும் நமக்கு. இதுக்கு முன்னாடி வேற படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனா
அந்த பொண்ணு வீட்ல எல்லாருமே வந்து பையன் வீட்ல எல்லா பெண்களும் வந்து அவர திட்டுவாங்க இல்லையா? திட்டுன பிறகு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கண் கலங்கி போவாரு. "அல்லாஹ் போதுமானவன்" அப்படின்னு. அதெல்லாம் அப்படி ஒரு அவ்வளோ பிரமாதமான நடிப்ப வந்து வாங்கியிருக்கிறாரு டைரக்டர். அது ரொம்ப எனக்கு அதுதான் இந்த மொத்த படத்துலயுமே எல்லாரும் எப்படி இப்படி நடிக்கிறாங்க? எல்லார்கிட்டயும் எப்படி இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடிஞ்சது? அப்புறம் அந்த காஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். இந்த கேரக்டருக்கு இவங்க பொருத்தமா இருப்பாங்கன்னு ஒரு டைரக்டர் முடிவு பண்ணி கூப்ட்டுருக்காரு இல்லையா? இவங்க சாச்சி கேரக்டர பத்தி அவங்க நெறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு கதாபாத்திரம் அது. சாச்சியுடைய ஐயோ! அவங்க என்னங்க அழகு! அவ்வளோ ஒரு அழகு. பார்த்துட்டே இருக்கலாம் போல. அப்படி ஒரு அழகா இருக்கிறாங்க அவங்க. அவ்வளவு அழகும், அவ்வளவு இளமையும் என்னன்னா, அப்படியே அவங்களோட இளமை காலம் பூரா வந்து அ ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்ல இருக்கிறார். அவனுடைய ஒரு சின்ன தொடுகைக்கு ஏங்குற, ஒரு சின்ன முத்தத்துக்கு ஏங்குற ஒரு தன்மை. அவங்க உதடெல்லாம் அப்படி பேசுது. அவ கணவன் வந்து வெளிநாடு போகும்போது அப்படியே துடிக்குது உதடு. அத வந்து அப்படி அவ்வளோ க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க அப்ப. அவங்க அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க, அந்த காட்சிகள்ல. அப்புறம் யூசுப் பாயோடைய மனைவியாக வருபவர். அவங்களுடைய நடிப்பும் வந்து அந்த எப்ப நான் ரொம்ப கலங்கி போனேன்னா, அந்த கடைவீதியில பேசுவாங்க. "என் பையனுக்கு அந்த பொண்ண குடுப்பாங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த குரல் அவ்வளோ ஒரு பரிதவிப்பு. எப்படி இப்படி இவ்ளோ அவ்வளோ அழகான ஒரு இந்த படம் பேசுற அரசியல், இது காட்டுற இஸ்லாமிய வாழ்வியல் இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த படம் ரொம்ப முக்கியமான கலைஞர்கள பிரமாதமான கலைஞர்கள வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணியிருக்கு. இந்த கலைஞர்கள தமிழ் சினிமா நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. அதுல ரொம்ப முதன்மையா இதுவரைக்கும் நம்ம இயக்குனராக பார்த்து அறியப்பட்ட கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து இவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பை குடுத்துருக்காங்க. இனிமே அவங்கள நெறைய படங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அ அப்புறம் இந்த இந்த படத்தோட இது பெண்கள் கொண்டாடும் விழா அப்படிங்கிறதுனால பெண்கள் பத்தி தான் பேசணும் அப்படின்னு இல்ல. ஆனாலும் நான் இந்த பெண்கள பத்தி பேசி தான் ஆகணும். இந்த படம் காட்டும் பெண்கள பத்தி. பெண்கள் வந்து ஒரு உள்ள தான் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்திலயும் வந்து ஆண்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஆணுக்கு வீடு தான் உலகம் தான் வீடுன்ற மாரி பெண்ணுக்கு வீடு தான் உலகம் அப்படின்னு தான் இருந்தது. நான் பார்த்துருக்கேன் அப்படிதான். அந்த காலகட்டத்த அந்த 80களோட காலகட்டத்த அந்த பெண்கள் வந்து அவ்வளவு பிரமாதமாக வந்து ஒரு சித்தரிச்சிருக்கிறார். ஆ உள்ளேயே இருக்கிறாங்க. அப்படியே நீங்க இந்த கட் பண்ணா அப்படிம்பாங்கல்ல, கட் பண்ணா இப்போ பர்வீன் இருக்கா. பர்வீன் பேசுற அந்த மைக்கு முன்னாடி நின்னு அவ பேசுற அந்த தோரணையும், அந்த சுயமரியாதையும் இருக்கு இல்லையா? வந்து கடைசியா ஒரு வசனம் அ அதாவது இந்த உறவு முடியப்போது நம்ம பிரேக்கப் பண்ண போறோம்ன்னு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது அந்த சொல்லும்போது அவ்வளோ ஒரு தீர்க்கம் இருக்கும் அந்த பெண்ணோட கண்கள்ல. அந்த தீர்க்கம் தான் எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். "ஏன் பேசல? எனக்காக ஏன் பேசல?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவன் வந்து இந்த கேரக்டர் வந்து அவ அவ் அத வந்து ஒரு பெருமையா சொல்ற மாரி இருக்கும். "நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்கலாம் என்னென்னமோ பேசிட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. அதான் கேட்கிறேன். ஏன் பேசல?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படி ஒரு 2 கேரக்டர் இந்த கேரக்டர் இங்க இருக்குன்னா, அந்த கேரக்டர் அங்க இருக்கு. அப்படி கொண்டு போய் இயக்குனர் அந்த பெண்ண நிறுத்தி வச்சுட்டாரு. அப்போ ஒன்றுமே அதாவது இது தப்புன்னு கூட அறியாத ஒரு ஹீரோ கேரக்டர் இது. அந்த பொண்ணுக்காக நம்ம பேசியிருக்கணும். அந்த பொண்ணோட குடும்பத்த பத்தி இழிவா பேசுனாங்க. அதுக்காக நம்ம நின்றுக்கணும்னு கூட தெரியாம அவகிட்ட போய் அத பெருமையா பேசுற ஒரு கேரக்டர். இப்போ எல்லா சமூகங்களுக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்கு. இங்கேயும் இருக்கு. இந்த ஆணாதிக்கத்த ரொம்ப சட்டிலா சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். சட்டிலா அந்த படத்துல நெறைய இடத்துல அது வந்திருக்கு. பெரியவங்க நாங்கலாம் பேசிட்டு இருக்கோம்ல, "நீங்கலாம் என்ன வரீங்க?" அப்படின்னு கேட்கறது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது எல்லா குடும்பங்கள்லயும் நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்லல. ஆனா இதுதான் இப்படிதான் இருக்குன்னா, அத சொல்றதுல வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது. அதோட நீட்சியா தான் இந்த பையன் இப்போ வந்து 2023ல நெனைக்கிறேன். அந்த கதை முடிய போற இடத்துல. அப்பவும் வந்து அவங்க நான் ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்றது வந்து, அது அது ஒரு வகையான ஆதிக்கம் தான். அது தனக்குள்ள ஆணாதிக்கம் இருக்குன்னு கூட தெரியாம பைத்தியக்காரத்தனமா பேசுற ஒரு ஒரு ஆதிக்கம் அது. அத வந்து அந்த பொண்ணு உடைச்சிருவா. டக்குன்னு உடைச்சிருவா. அதான் கேட்கிறேன்ட்டு ஒண்ணுமே இல்ல. எந்திரிச்சு க்ளோஸ் பண்ணணுன்ட்டு கதவ சாத்திட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. அப்புறம் இந்த நிலோஃபர் இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு தியேட்டரே சிரிச்சது வந்து அந்த பஸ்ல போற சீன் தான். இந்த நிலா பாட்டா போட்டுக்கிட்டே இருக்கும்போது, "ஹராமி என்ன பாட்டு போடுறன்னு?" கேட்கும்போது, அது எனக்கு வந்து அ மீரா தோழர் வந்து அதுல வந்து நகைச்சுவைக்காக எதுவுமே மெனக்கெடல. இந்த படத்துல நகைச்சுவைய வைக்கணும் ஒரு சீனா அப்படின்லாம் மெனக்கெடல. அந்த கதைக்கு என்ன தேவையோ அத வச்சுட்டே போறாரு. அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து சிரிக்கிறோம்.
மத்த எல்லா இடத்துலயுமே எப்படின்னா, மனம் நெகிழுது, காதல் வயப்படுது, அழுறோம் எல்லாமே இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் தான் அப்படியான வாய் விட்டு சிரிக்கிற ஒரு இடமாக இருந்தது. ஒருவேளை வந்து இது மாரி காட்சிகள இன்னும் அதிகமா வச்சிருந்தா, அது காம்ப்ரமைஸ்க்குள்ள போயிருக்குமோ என்னவோ! நான் அப்படிதான் நெனைக்கிறேன். இந்த கதைக்கு அதெல்லாம் தேவைப்படல. இந்த கதைக்கு எது தேவையோ, அத ரொம்ப சரியாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. அ இந்த வெளிநாடுகளுக்கு போயி, அயல் நாட்ல போய் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய பாடுகள் அப்படின்றது இந்த பொண்ணு ஒரு சீன்ல வந்து ரொம்ப பாட்டுலயோ இதுல தான் வரும்னு நெனைக்கிறேன். பொண்ண கூப்பிடும்போது அவ வரமாட்டா. பயப்படுவா. பெத்த அப்பன் கிட்ட வரமாட்டா. அப்போ அந்த அந்த முகத்துல ஒரு வலி தெரியும். நம்ம பெத்த பொண்ணு வந்து நம்மகிட்ட வரமாட்டேங்கிறா. நெறைய பேர் ஃபோட்டோல மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய சின்ன வயசுல. அந்த கேசெட் வருது இல்லையா? கேசெட் வந்து திரும்ப பதில் கேசெட் அனுப்புறது. அந்த கேசெட்லயே வாழ்றவங்க, லெட்டர்லயே வாழ்றவங்க. நான் வந்து ஊருக்கு போனேன். நான் படம் பார்க்கும்போது நெனச்சேன், நான் ஊருக்கு போய் எங்க குடும்பத்தில எல்லாரையும் இந்த படத்த பார்க்க சொல்லணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னன்னா, ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமா ஒரு என்னோட அக்கா தவறிட்டாங்க. அவங்க அதுக்காக போனதுனால நான் இத பத்திலாம் பேசல. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா போகணும், திரும்ப போய் எல்லாரையுமே இந்த படத்த நீங்க பாருங்கன்னு சொல்லணும். நான் சொல்லாட்டியும் அவங்க பார்த்துருவாங்க. அது வேற விஷயம். ஆனாலும் எல்லாரையும் பார்க்க சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு இந்த படம் வந்து என்னைய தூண்டுச்சு. முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு தெரியும். ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்தது அந்த படம். அதுக்கு முன்னாடி தான் பாபர் மசூதி இடிச்சாங்க. அப்போ அந்த ரோஜா படம் அதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள வந்து தமிழ் சினிமா என்னவாக சித்தரிச்சதுன்றது ரொம்ப முக்கியம். ஆ ஹிந்தி படங்களையும் எடுத்துக்கலாம். எல்லா மொழி படங்கள்லயும் அப்படி வந்துருச்சு. இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாக. அதற்கு முன்னாடிலாம் நீங்க பாபர் மசூதி இடிப்புக்கு முன், பின் அப்படின்னு தமிழ் சினிமாவ 2ஆவே நம்ம பிரிச்சுக்கலாம். அதற்கு முன்னாடிலாம் ஒரு இந்து கதாநாயகன் இருப்பார். அவருக்கு ஒரு நண்பன் இருப்பார். சிவாஜியா இருந்தா கூட வேற யாராவது நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பு இருக்கும். அப்படி காமிச்சுட்டு இருந்தாங்க. அது அது ஒரு வகை. அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய இருப்பு அப்படின்றதே வந்து ஆ என்னவாக இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 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 கறிக்கடை வச்சிருப்பாங்க. அல்லது சாம்பிராணி புகை போடுறவங்களா ஒரு ஒரு காட்சியில வருவாங்க. அப்படிதான் தமிழ் சினிமாக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து சரி ஒரு மெயினான ஒரு கேரக்டரா வந்து இஸ்லாமியர் வராருன்னா, வில்லனா காமிக்க ஆரம்பிச்சாங்க. அது ரோஜால தான் தொடங்குது. இந்த ரோஜா தமிழ் சினிமாவுக்கும், இந்திய சினிமாவுக்கும் செய்த கெடுதல் அப்படின்றது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ரோஜாலேருந்து தான் எல்லாமே தொடங்குது. அதுல பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா, எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும், அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்துச்சு அந்த படம் பார்க்கும்பொழுது. ஆம் கதாநாயகன் வந்து தேசிய கொடிய காக்கிறதுக்காக வேண்டி கீழ விழுந்து பொரளுவாரு. அங்க நமாஸ் பண்ற மாரி காட்சி வச்சிருப்பாங்க. அப்ப தொடங்குனது, இப்ப வரைக்கும் இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் நெறைய படம் "உன்னை போல் ஒருவன்", "பயணம்", "வல்லரசு" அது இதுன்னு எல்லா கதாநாயகர்களும் துப்பாக்கி வரைக்கும். எல்லா கதாநாயகர்களும் இப்படியான பார்க்கலையே. அதுலயும் அப்படிதானா? ஜனநாயகம் ஆமா. எல்லா கதாநாயகர்களும் நடிச்சிருக்காங்க இந்த மாரியான காட்சிகள். பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணி தொலையிறீங்க அப்படின்னு. அப்படி அந்த வேதனைப்பட்ட அந்த மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்திருக்கு இந்த படம். எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதல். இது வந்து எத்தனையோ ஆண்டு காத்திருப்பு. அந்த ரோஜா 91ல வந்துச்சா? 91ஆ 2ஆன்னு தெரியல. 92 அதுலேருந்து இப்ப வரைக்கும் வந்து இப்படி ஒரு படம் வந்துராதா? அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். அந்த அத்தனை ஆண்டு காத்திருப்புக்கான ஒரு விடையாக ஹபீபி வந்திருக்கு. ஹபீபி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நான் பார்க்கும்போதே முகநூல்ல, எனக்கு இது சாதாரணமான படம் இல்ல. ஒரு போஸ்டர் வச்சு ஒரு படத்த முடிவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோணுச்சு. இது ஒரு சாதாரணமான படம் இல்ல அப்படின்னு. அப்போலேருந்து நான் அவர பார்க்கும்போதெல்லாம் கேட்டே இருப்பேன். எப்ப படம் ரிலீஸ்? எப்ப படம் ரிலீஸ்ன்னு. போன முறை பார்க்கும்போது சொன்னாரு, அது இதுல வந்து சென்சார்ல இத வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு ஏன் அனுப்புனாங்கன்னு எனக்கு புரியல. ரிவ்யூ கமிட்டிக்கு போறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. அது எனக்கு அது புரியவே இல்ல. ஒருவேளை இஸ்லாமியர் வாழ்வியல சொல்ற ஒரு படம், அவங்களுடைய கதைகள சொல்ற படம், அவங்க குடும்பத்த காட்டுற படம்ன்றதுனாலயே யோசிச்சாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனா இதுல அப்படி எதுவுமே இல்ல. ரொம்ப நீட்டான, ரொம்ப குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய, எந்த வகையான நச்சு கருத்தையும் விதைக்காத, ஒரு ரொம்ப அழகான, பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு அ ஒரு மலரும் நினைவுகளுக்குள்ள போற மாரி, இப்ப என் வயதை ஒத்தவங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு அந்த 80களின் காலகட்டம் அதெல்லாம் தெரியுமான்றது தெரியல. ஆனா, என்ன போன்றவங்களுக்கெல்லாம் வந்து அது அது அப்படியே நான் கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் அப்படியே ஒரத்த நாட்ல என்னுடைய வீதிகளுக்கு நான் போயிட்டேன். இப்ப அப்படிதான் ஒரு ஒரு காட்சி வரும்போதும் வந்து எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு
ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய வறுமை, அந்த குடும்பம் அந்த வறுமையிலிருந்து மீள்றதுன்னா, இந்த வெளிநாட்டுக்கு போறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறது. அது எல்லாமே பல குடும்பங்கள்ல நடக்குது தான். அ அப்புறம் அந்த வெளிநாட்டு பணம் வந்த பிறகு அவங்களுடைய வாழ்நிலை எப்படி மாறுது? அதற்கு பிறகு இந்த உலகம் அவங்கள எப்படி பாக்குது? புது பணக்காரன்னு ஒரு வார்த்தை வரும். அவங்கலாம் புது பணக்காரங்கன்னு நடுவுல வேற சொல்லுவாங்க. அதெல்லாமே வருது. ஆ அப்புறம் ஒரு வர்க்க வர்க்கமா வந்து ஒரே குடும்பத்துக்குள்ள அதாவது ஒரே கம்யூனிட்டில இருந்தாலும், வர்க்கம் எப்படி வந்து ஒரு திருமணத்துக்கு தடையா இருக்கு, காதலுக்கு தடையா இருக்குன்றதும் அது வருது. முதல் காதல் அப்படித்தானே போகுது. அவங்க சொசைட்டி வீட்டுக்காரங்க, நம்ம வந்து இப்படி இல்லையே, அப்படித்தானே சொல்றாங்க. அது ஒரு டயலாக்லயே வந்துருது அது. அப்போ ஒரு காதலுக்கு தடையாக வந்து நீங்க ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருந்தா கூட வர்க்கம் இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. இது எல்லாமே நீங்க வந்து நம்ம உட்கார்ந்து அத இன்டர்பிரெட் பண்ணி சொல்லும்போது தான், இப்படியெல்லாம் அந்த வர்க்கம்ன்ற வார்த்தைய கூட நம்ம சொல்றோம். அவரு அதெல்லாம் சொல்லல. அவரு கதையின் போக்குல ரொம்ப அழகாக நின்று நிதானமா சொல்லிட்டு போறாரு. எங்கேயுமே நான் இதுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்கிறத வந்து பார்க்குறவங்க பார்த்துப்பாங்க. நான் எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டேன். அப்படிதான் அவர் வந்து அந்த பெண்கள பேச விடுற இடமும் சரி, ஆண்கள அடக்கி வாசிக்க வச்ச இடமும் சரி, எல்லாமே அப்படிதான் வந்து வெளிப்பட்டிருக்கு இந்த படத்துல. இப்படி ஒரு படத்த கொடுத்த தோழர் மீரா கதிரவன் அவர்களுக்கு ஆ எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிஜமாலுமே. படம் பார்த்த பிறகு நான் இப்ப தான் அவர பார்க்குறேன். இன்னும் அது பார்க்கல. படம் பார்த்துட்டு அன்னைக்கு ப்ரிவ்யூல பார்த்தேன். அவர் வந்து பிஸியா இருந்தாரு. நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதனால நானு போயிட்டு அன்னைக்கு பேச முடியல சரியா. ஆ இப்ப கூட நான் நெனச்சத வந்து கரெக்ட்டா சொல்லிட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா, ஆம் இந்த படம் கொடுக்கக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா? அத வந்து எனக்கு நான் இன்னும் சரியான வார்த்தைகள் தேடிட்டு இருக்கிறேன். எழுதும்போதும் எனக்கு அது கிடைக்கல. இப்ப பேசும்போதும் எனக்கு அது கிடைக்கல. ரொம்ப என்னுடைய மொழி ரொம்ப போதாமையா இருக்குன்னு நான் உணர வச்ச ஒரு படம் இது. நன்றி.